வாங்கல சுமையே இருக்குங்க அந்த பாவி சுமையே. ஐயோ அம்மா வாங்கல அம்மா. பெண்ணு பயங்கரமான பாரத்தினால வேதனைப்படுறேன். ஐயோ என் பாரத்தை சுமக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் ரொம்ப வேதனைப்படுறேன். கடன் தொல்லையில கஷ்டத்துல வேதனைப்படுறேன். என் பாரத்தை சுமக்கிற எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து பாரம் கீரன்றீங்க அப்படிக்காப்பாமா. ஐயோ மாமே பாரத்தை யாரும் சுமப்பாங்க. ஐயோ என் பாரத்தை யார் சுமப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கேட்கிறாங்க பாருங்க. எங்க பாரத்தை சுமக்க எங்களால முடியல, இதுல வேற பாரத்தை சுமக்கணும். ஐயோ அம்மா பாரத்தை யாரு சுமப்பாங்க? பாவி பாரத்தை வாங்கம்மா சும்மா இறங்குமா பா அம்மா. ஐயோ பா எசப்பா. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் இளைப்பாறுதல் தருவேன். எசப்பா என் மனசை நீக்கணும், என் பாரத்தை நீக்கணும்ப்பா. உனக்கு சித்தம் இருக்கா உன்னுடைய பாரத்தை நீக்கணும்னு விரும்புறியா? ஆமா. நீ உன்னுடைய துக்கத்துல இருந்து மாற விரும்புறியா? இன்றைக்கு உலக ரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகுவாய். நம்மளுடைய பாரத்தை ஏசப்ப மாதிரி தள்ளிப்பட்டு பார்க்கலாம். யாராலையும் மாற்ற முடியாத பாரத்தை ஏசப்ப மாத்தினார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க போல பாரத்துல பண கஷ்டத்துல வியாதியில பலவிதமான சமாதானம் இல்லாம நீங்க பாரத்தோடு இருக்கலாம். ஏசப்பாவை நம்புனீங்கன்னா